வீப்ளே யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் தத்புருஷாத்மி வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதியாத். ஓம் தத்புருஷாத்மி மகாசனாய தீமகி தன்னோ சண்முக பிரசோதியாத் என்ற விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்று 21/1/2025 செவ்வாய்க்கிழமை, தமிழ் குரோதி வருடம் தை மாதம் 8ஆம் நாள். இன்றைய திதி மதியம் 12:43 வரை சப்தமி திதி, பின்பு அஷ்டமி திதி. இன்றைய நட்சத்திரம் நாள் முழுதும் சித்திர நட்சத்திரம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம், பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரம். இன்றைய ராகு காலம் 3 மணி 4:30 மணி வரை, குளிகை காலம் 12 மணி 1:30 மணி வரை, யமகண்டம் 9 மணி 10:30 மணி வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 6:30 மணி 7:30 மணி வரை, மாலை 4:30 மணி 5:30 மணி வரை. இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்களே, மேஷராசியை பொறுத்தவரை 7ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் தொழில் ரீதியாக பார்ட்னர்ஷிப்போடு வளர்ச்சிக்கு வித்திடக்கூடிய ஒரு அற்புதமான நாள். நண்பர்களால் உதவி பெறக்கூடிய நாள், நண்பர்களோடு இருக்கக்கூடிய சிக்கல்களை தீர்க்கக்கூடிய நாள். இந்த நல்ல நாள்ல மதுரையில் அருள்பாலிக்கக்கூடிய கள்ளழகர் பெருமாளை மனசுல நினைச்சிட்டு நாளை தொடங்கும்போது நாள் திடீர் வளர்ச்சி, நண்பர்களால் ஏற்படும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். ரிஷபராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. ரிஷபராசிக்கு 6ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் நீண்ட நாட்களாக இடம் மண்மனை பிரச்சனை, சகோதர வழி பிரச்சனை இருந்து கொண்டிருந்தவர்களுக்கு அவற்றை பேசி தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள்ல. திருச்சி அருகே மணச்சநல்லூரில் அருள்பாலிக்கூடிய பூமிநாத பெருமான மனசு நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மிதுன ராசியை பொறுத்தவரை 5ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் உடல் உழைப்பால் வளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நாள். சின்ன சின்னதா சந்தோஷம் பெருகக்கூடிய நாள். திடீரென்று தொழிலில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாள். தொழிலில் ஏற்படக்கூடிய இடையூறுகள், தடைகள் விலகக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள்ல. நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூரில் அருள்பாலிக்கக்கூடிய நாகநாதர் சுவாமி சமேதர் நாகவல்லிய மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும்போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கடகராசியை பொறுத்தவரை 4ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் திடீர் வளர்ச்சி, திடீர் முன்னேற்றம், அவற்றுக்கேற்ற அலர்ச்சி. நிறைய அலைச்சல் இருக்கும், நிறைய தடைகள் இருக்கும். ஏன்னா அஷ்டமத்து சனி முடிவுக்கு வர காத்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் எதிர்கால வாழ்க்கைக்காக திட்டமிடக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள்ல. வேதாரண்யத்தில் அருள்பாலிக்கூடிய வேதாரண்யேஸ்வரர் மனசு நினைச்ச நாளை தொடங்கும்போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். சிம்மராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. சிம்மராசிக்கு 3ஆம் இடத்தில் பயணத்தை தரக்கூடிய இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் திடீர் பயணம், அவற்றால் வெற்றி, திடீர் முன்னேற்றம், திடீர்னு வெளிநாட்டில் வரக்கூடிய செய்தி, தொலைபேசி வாயிலாக வரக்கூடிய நல்ல செய்தி பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள்ல. சென்னை திருப்போரூரில் அருள்பாலிக்கூடிய கந்தசாமி முருகப்பெருமான மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கன்னிராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. கன்னிராசிக்கு 2ஆம் இடத்துல தனக்காரகனாக பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் திடீர் வருமானம். குரு எப்படி வந்து தனக்காரகனாக அமரும்போது வருமானத்தை தருவாரோ, அதே போல சந்திர பகவான் 2ஆம் இடத்தில் தனக்காரகனாக அமரும்போது வருமானத்தை தருகிறார். அப்படி தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள்ல. சென்னை பாடியில் அருள்பாலிக்கூடிய சிவபெருமான மனசு நினைச்சு நாளை தொடங்கும்போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். துலா ராசியை பொறுத்தவரை ராசியிலே பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் திடீர் வருத்தம், திடீர் தடை, திடீர் முன்னேற்றம் என்று லாபம் நஷ்டம் கலவையாக பயணம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள்ல. பாண்டிச்சேரி அபிஷேக பக்கத்தில் அருள்பாலிக்கூடிய சிங்கர்குடி பெருமாளை, நரசிம்மர் பெருமாளை மனசு நினைச்சு நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். விருச்சிக ராசியை பொறுத்தவரை 12ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய நீட்சாதிபதியாக இருக்கக்கூடியவர் விரயஸ்தானத்தில் பயணம் பண்ணும்போது திடீர் லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நாள். விரய செலவே உங்களுக்கு சுப செலவாக மாறி வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள்ல. பாண்டிச்சேரி முரட்டாண்டியில் அருள்பாலிக்கூடிய பிருத்திங்கரா தேவிய மனசு நினைச்ச நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். தனுசு ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. தனுசு ராசிக்கு உடல் உழைப்பால் வெற்றி காணக்கூடிய ஒரு அற்புதமான நாள். 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் திடீர் லாபத்தையும் திடீர் பொருளாதார ஏற்றத்தையும் தரக்கூடிய நாள். உங்களுடைய நீண்ட நாள் புலம்பல்கள் முடிவுக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள்ல. சென்னை
குன்றத்தூரில் அருள்பாலிக்கூடிய முருகப்பெருமான மனசு நினைச்சு இந்த நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மகர ராசிக்காரர்கள் மகர ராசியை பொறுத்தவரை 10ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் 9ஆம் இடத்தை நோக்கி நகரக்கூடிய இந்த நேரத்தில் திடீர் வளர்ச்சி, திடீர் முன்னேற்றம், திடீரென்று இந்த 7.5 சனி முடிகிறதாலதான் இந்த மாதிரி நல்ல வாய்ப்புகளா வருதா என்று பெருமைப்பட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள்ல. தர்மபுரி அருகே அதிமான் கோட்டையில் அருள்பாலிக்கூடிய தட்சிணகாசி காலபைரவர் மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கும்பராசியை பொறுத்தவரை 9ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் 8ஆம் இடத்தை நோக்கி நகரக்கூடிய இந்த நேரத்தில் திடீரென்று கர்மக்காரகனாக உங்களுடைய மூதாதையருடைய அருளாசி கிடைக்கப்பெற்று மிகப்பெரிய வளர்ச்சிக்கு வித்திடும் ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள்ல. கும்பராசிக்காரர்கள் அவரவர்கள் தந்தை வழி குலதெய்வத்தை வழிபட்டு இன்றைய நாளை அமைத்துக் கொள்ளும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மீனராசியை பொறுத்தவரை புரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திர சந்திராஷ்டமம் இருக்கிறதால அன்றாட பணிகளை செய்யுங்க. அடுத்தவரோட வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க. குடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் வருவதற்கும், திடீரென்று பல்வேறு நல்ல விஷயங்கள் நடைபெறுவதற்கும், திடீரென்று வளர்ச்சி பாதைக்கு செல்வதற்கு வாய்ப்பு ஏற்படக்கூடிய இந்த அற்புதமான நாள்ல சந்திராஷ்டமம் விடுபடுவதற்கு மதுரையில் அருள்பாலிக்கூடிய சொக்கநாதர் மீனாட்சி மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது சந்திராஷ்டமம் விடுபட்டு இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய சிறப்பு, இன்று சித்திரை நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள்ல. மதுரையில் அருள்பாலிக்கக்கூடிய கள்ளழகர் பெருமானை சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மனதார உருகி பிரார்த்தனை செய்து கொண்டு வாழ்க்கையை தொடங்கும் போது வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இன்னல்கள் எல்லாம் தொலைந்து இன்பமான வாழ்க்கை அமையும். இன்று அனைவரும் மதுரை கள்ளழகர் பெருமாளை மனசில் நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது அனைவரும் நலமாக வளமாக வாழ வாழ்த்துக்கள். நாளை மீண்டும் ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ். நன்றி, வணக்கம்.